புனித சிரில், புனித குழந்தை தெரசம்மா, இவங்கெல்லாம் எப்படி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் துன்பங்களை எதிர்கொள்ள வேண்டும், அந்த துன்பங்கள் நமக்கு எப்படி நேரடியாக விண்ணகத்திற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்குகிறது என்பதை குறித்து நமக்கு ஒரு எளிமையான விளக்கத்தை அவங்க கொடுக்குறாங்க. நான் இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ நான் ஜாலியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பேன், எனக்கு துன்பங்களே தேவையில்லை, நான் செத்து போனதுக்கப்புறம் இறந்து போனதுக்கப்புறம் நான் உத்தரிக்கிற நிலையில் நான் பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்துக்கிறேன், அது ஒரு நாள் இருந்தாலும் சரி ஒரு வருடம் இருந்தாலும் சரி அது பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புனித குழந்தை தெரசமாவும் புனித சிரிலும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, அங்கே சாதாரண ஒரு செயல் கூட, அந்த ஒரு துன்பம் கூட தாங்க முடியாத அளவிற்கு அது என்ன சொல்றது, ஒரு வலியையும் வேதனையும் கொடுக்கிறது. அதனால அந்த வலிகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் படக்கூடிய துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது துன்பங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதை அணுகுகின்ற பொழுது நிச்சயமாக நேரடியாக நாம் மோட்சத்துக்கு விண்ணகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால் இந்த நாட்களில் துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல், சோர்ந்து போயிடாமல், தளர்ந்து போயிடாமல், துன்பங்கள் விண்ணகத்திற்கு போவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது என்கிற ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்வோம்.